பகவான் ரமண மகரிஷி அருணாச்சலேஸ்வரரை போற்றி அழகாக 108 பாடல்கள் எழுதியிருக்கார். அதுக்கு அருணாச்சல அக்ஷர மணமாலை அப்படின்னு பேர். அந்த பாடல்களில் ஒரு பாடலில் ஞமலியிற் கேடா நானின் உறுதியா நாடி நின் உருவேன் அருணாச்சலா அப்படிங்கிறார். எல்லா பக்தர்களும் நாயை ஒரு உதாரணமாக எடுக்கிறார். பகவான் ரமணர் மட்டும் இல்லை, திருவாச்சகம் எழுதின மணிவாச்சகரும் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே அப்படிங்கிறார் திருவாச்சகத்தில். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, நாய்ங்கிறது அவ்வளவு ஒரு கீழ்பிறவியா? நாய் பிறவிங்கிறது ரொம்ப பாவம் பண்ணினாதான் வருமா? ஏன் எல்லாரும் இந்த நாயை உதாரணத்துக்கு எடுக்கிறா? நாயை விட நான் மோசம், நாயை விட நான் மோசம், நாயை விட நான் மோசம் அப்படின்னு சொல்கிறாளே, அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன். நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எலும்பு துண்டினுடைய ஸ்மெல்லை இந்த இடத்துல வச்சுட்டு அந்த எலும்பு துண்டை எங்கேயாவது பல மைல்கள் இருக்கக்கூடிய இடத்துல தூரத்தில் ஒரு பொந்தில் மறைச்சி வச்சா கூட இதை மோப்பம் பிடிச்சுட்டே ட்ராவல் பண்ணி போய் அதை எடுத்துடும். நாய்க்கு மட்டும்தான் அந்த சாமர்த்தியம் உண்டு. அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளியில் எவ்வளவோ பாடல்களை கேட்குறோம், கண்களால் எவ்வளவோ காட்சிகளை பார்க்குறோம், நாக்குனாலே எவ்வளோ ருசிக்கிறோம், உடம்புனால நல்ல குளிர்ந்த காற்று இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டாமா? இவ்வளவும் அனுபவிக்கிறோமே, இதனுடைய ஆதாரம் எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருந்துட்டு தான், அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் இந்த சங்கீதம் நம்முடைய காதில் விழுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரு கெமிஸ்ட்ரி நம்மளுடைய மனசில் ஏற்படுறது. இது நன்னா இருக்குது, ஆஹா எப்படி பாடுறான். உள்ளுக்குள்ளே அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்ட ஒரு உணர்வு, சபாஷ் இன்னைக்கு இப்படி இருக்கேன், இந்த டிஃபன் காட்சி போனால் ஒரு தரம் ஜென்மாவில் அந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தோன்றது. இந்த மாலை பொழுது வீசக்கூடிய தென்றல் அவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்கிறோமே, இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே கவனம் வச்சுருக்கியே, இதனுடைய ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மஸ்வரூபம் உள்ளேருந்து இருக்கக்கூடிய சைத்தன்யத்திலிருந்து தான் இந்த மனசு புத்தி அகங்காரம் எல்லாம் தோன்றி இந்த நானாவிதமான ரூபங்களுடைய கூடிய இந்த பிரபஞ்சத்தை உனக்கு காண்பிக்கிறது. அப்படி காண்பிக்கும்பொழுது காட்சியிலேயே மயங்காமல் அதனுடைய மூலத்தை நாடி நீ செல்ல வேண்டாமா? நாய் பார், அது ஒரு மோப்பம் பிடிச்ச உடனே அதனுடைய மூலத்தை போய் தேடி அந்த மூலத்தை அடையிறது. எனக்கு அது மாதிரி தெரியலையே, நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பார்த்த ஒரு பொருளையும் கேட்ட ஒரு பொருளையுமே அதிலேயே சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துருக்கேனே தவிர அதனுடைய மூலமான ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமான பகவானை தேடி நான் அடைஞ்சு அதில் ஆனந்திக்க தெரியலையே. அப்படிங்கிறதுனால தான் பக்தர்கள் எல்லாம் தன்னை சொல்லும் பொழுது ஞமலியிற் கேடா நான் நின் உறுதியா நாடி நின் உருவேன் அருணாச்சலா அப்படிங்கிறார். இன்னொன்று, நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெக்கூலியர் வழக்கம். எனக்கு தெரிந்த ஒருத்தர் வீட்டில் நாய் வளர்த்தா, நானே பார்த்துருக்கேன். இதை அவர் ரொம்ப பிஸி பர்சன். அவர் காலத்தால் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினார்னா ராத்திரி 10 மணிக்கு தான் வருவார். எங்கேயோ மீட்டிங் போவார், வெளியூருக்கு போவார். அவ்வளோ பிஸி பர்சன். அவர்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தா, அந்த நாய்க்கு டெய்லி வாக்கிங் கூட்டின்னு போகிறவர் ஒருத்தர், நாயை குளிப்பாட்டுறவர் ஒருத்தர், நாய்க்கு ஃபுட்டு போடுறவர் ஒருத்தர், நாயை டாக்டர் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறவர் ஒருத்தர். இப்படி அந்த நாய்க்கு பல சர்வன்ஸ் இருப்பாள்.
அந்த நாயை வந்து பார்த்துக்கிறதுக்கு. அந்த நாயை வந்து இப்படி அந்த சர்வெண்ட்ஸில் வந்து யாராவது மாறுவா. இப்போ வந்து கேர்டேக்கர் அப்புறம் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவார். அப்புறம் அந்த டாக்டர் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறவர் விட்டுட்டு போயிடுவார். அப்போல்லாம் அந்த நாய் வந்து ரொம்ப சஃபர் பண்ணாது, ரொம்ப ஃபீல் பண்ணாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கார்த்தால ஒரு 8 மணிக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வராருல, அவருக்கு அந்த நாய்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு 9:30 9:40 ஆகிடுத்தினாலே அந்த நாய் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். அவர் எப்போ வரப்போகிறார், எப்போ வரப்போகிறார், எப்போ வரப்போகிறாருன்னு கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டே இருக்கும். வந்தால் அவர் மேலே தாவும், நக்கும், அவரை விடாது. அவர் சோஃபாவில் போய் உட்காந்துட்டா பக்கத்தில் உட்காரும். அதனுடைய ஒரு வாய்ஸ்னால் அவரை கொஞ்சம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த நாயோட இவர் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? இந்த நாயை வந்து இவர் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனாரா, குளிப்பாட்டினாரா, அதுக்கு ஃபுட்டு போட்டாரா, வாக்கிங் கூட்டின்னு போனாரா? ஒன்றும் பண்ணல. அதே சமயத்தில் இந்த நாயோட அந்த கேர்டேக்கர்ஸ்லாம் மாறும்போது கூட நாய் ரொம்ப ஃபீல் பண்ணலை. இவர் எப்போ வரப்போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு காத்துன்னு இருக்கு. அந்த நாய்க்கு கூட இவர் தான் பாஸ் அப்படின்னு தெரியறது. இவர் பணம் கொடுத்து தான் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கார். ஒருத்தர் வந்து நம்மளை டாக்டர்கிட்ட கூட்டின்னு போத்தார், ஒருத்தர் குளிப்பாட்டுறார், ஒருத்தர் வந்து நம்மளை வாக்கிங் கூட்டின்னு போகிறார், ஒருத்தர் நமக்கு ஃபுட்டு கொடுக்குறார். இவர்களெல்லாம் நமக்கு இவ்வளவு பண்ணினாலும் கூட இவ்வளவு ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கிறவர் இவர் தான். அவர் தான் நமக்கு முதலாளி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த நாய் தன்னுடைய ஒரு நன்றியையும் அன்பையும் அவர்கிட்ட தான் காண்பிக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை கொடுத்து சூரியனை சிருஷ்டி பண்ணி சந்திரனை சிருஷ்டி பண்ணி இரண்டையும் நகர வச்சு இரவு பகலை உண்டாக்கி அதனால் செடி கொடிகளை வளர வச்சு நீரை படைத்து பூமியை படைத்து காற்றை படைத்து மனிதர்களுக்கு நமக்கு எவ்வளோ மனிதர்களை, நமக்கு ஒரு தாய் தந்தையரை படைத்து நமக்கு இந்த பூமியில் நம்மளை பிறக்க வைத்து பல விதத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை வந்து ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறா. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையிலோ நம்மளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறா. இவ்வளவும் பண்ணியிருக்கும் பொழுது நம்ம வந்து யார்கிட்ட நன்றியாக இருக்கணும் அப்படின்னா, இவ்வளவையும் நமக்கு படைத்து நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த பகவான் கிட்ட தானே நம்ம நன்றியாக இருக்கணும். பகவான்கிட்ட தானே நம்ம அன்பை காண்பிக்கணும். ஆனால் நாம் வந்து அந்த பகவானையே மறந்துட்டோமே. அந்த பகவான்கிட்டையும் நம்ம நன்றியாகவும் இருக்கிறதில்ல, பகவான்கிட்டையும் அன்பாகவும் இருக்கிறதில்ல. நம்ம இந்த உலகத்து பொருட்கள்லையே மயங்கின்னு இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்து பொருட்களை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறிவு கூட நமக்கு இல்லையே. அந்த நாய்க்கு நல்லா தெரியறது நம்மளோட முதலாளி யார் அப்படின்னு தெரியறது. இவர்களெல்லாம் அவரால் ஏற்பாடு பண்ணி வைக்கப்பட்டவர்கள், நம்முடைய ஒரு வசதிக்காகன்னு தெரியறது இல்லையா. இப்போ அதனால தான் இந்த பக்தர்கள் எல்லாம் பாடும்பொழுது, ஞமலியிற்கேடா நான் என் உறுதியாய் நாடி நின்னுருவேன் அருணாச்சலா, அப்படி இல்லைன்னா ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே. அந்த நாய்க்கு நன்றிங்கிறது இயற்கையாக இருக்கு. எங்கேயாவது அது யார்கிட்டையாவது போய் உபதேசம் கேட்டு நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு அந்த நாய்க்கு யாராவது டீச் பண்ணினாலா? அதனால் அது நன்றியாக இருக்கா அப்படின்னா அதோட இன்பானது. அது மாதிரி தான் நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்காக இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறானே, அந்த பகவான்கிட்ட தான் நம்ம நன்றியோடையும் அன்போடையும் இருக்கணும். நன்றிங்கிறது தான் பக்தி. நம்ம படைத்த பகவான்கிட்ட நம்ம நன்றியோடு இருக்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் பக்தின்னு